இப்போ தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சைலண்டாக ஒரு பிரச்சனை வந்து போயிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 6 லட்சத்துக்கு மேலே வந்து வாக்காளர்கள் பீகாரில் வந்துட்டு கேன்சல் பண்ணியிருக்காங்க. யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன். அங்கே வந்துட்டு இப்போ எலெக்ஷன் வரப்போகுது. அதுக்காக வந்துட்டு அங்கே வந்து சீர்திருத்தம் பண்ணாங்க. அதாவது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வீடு வீடாக போயிட்டு அந்த வாக்காளர்கள் இருக்காங்களா அப்படின்ட்டு ஒரு கணக்கு எடுத்திருக்காங்க. அதில் வந்து அங்கே இல்லாத வாக்காளர்கள் எல்லாருமே வந்துட்டு பேரை வந்து நீக்கியிருக்காங்க. அப்புறம் லட்சக்கணக்கான வாக்காளர்கள் வந்துட்டு திடீர்னு காணாம போனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாரும் வேலைக்காக இந்த சைடு அதாவது சவுத் சைடில் வந்துட்டு புலம்பெயர்ந்திருக்காங்க. அதுலேயும் மெயினாக வந்து தமிழ்நாட்டில் வந்து 6 லட்சம் வாக்காளர்கள் வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. இப்போ இவங்க எல்லாருக்கும் அங்க ஓட்டு கேன்சல் ஆச்சுன்னா என்ன நடக்கும்? இங்க வந்து அதே சீர்திருத்தத்தை கொண்டு வரட்டு இங்க வந்து அவங்களுக்கு ஓட்டுரிமையை கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஓட்டுரிமை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா சாதாரண விஷயம் கிடையாது. ஒருத்தர் வந்து இங்க வேலை செய்யறது தப்பு கிடையாது. அவங்க வந்துட்டு வேலை செஞ்சுட்டு அவங்க ஊருக்கு போறது அது தப்பே கிடையாது. இங்க வந்து நம்மளை யார் ஆளணும் அப்படின்றத வந்துட்டு தீர்மானிக்கிற இடத்துல வந்து அவங்களை கொண்டு வரதுன்றது சரி கிடையாது. இப்போ கேரளா எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட ஒரு 60 to 18 இயர்ஸ் அங்க இருந்தால் மட்டும்தான் ரேஷன் கார்டு கிடைக்கும் அண்ட் ஓட்டுரிமை எல்லாமே வந்துட்டு அங்கே அலௌடு. இது வந்து அங்கே சட்டமாகவே இருக்கு. ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி கிடையாது. அதனால தான் இவங்களுக்குலாம் இப்போ வந்து ஓட்டுரிமை கொடுத்துருவாங்களோ அப்படின்ற பயமே வந்துட்டு எல்லாருக்கும் வந்திருக்கு. வெறும் பீகார்ல இருந்து வந்தவங்க மட்டும் தாங்க. மொத்தமா வந்துட்டு வட மாநிலத்தவர் அப்படின்னு நீங்க கணக்கெடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 ல இருந்து 3 கோடி வரைக்கும் வந்திருக்கதாகவும் சொல்றாங்க. இதுல எந்த அளவு உண்மை இருக்கு எந்த அளவு பொய் இருக்குன்றது அடுத்த விஷயங்க. தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஓட்டுரிமையை வட மாநிலத்தவருக்கு வந்து கொடுக்கறதுன்றதை எதிர்க்கணும். அப்படி எதிர்க்காத பட்சத்தில் ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அதுக்கான பலனை அதுக்கான வினை விதித்தவன் வினை அறுப்பான் அப்படின்ற மாதிரி கண்டிப்பா வந்துட்டு பின்னாடி ஃபியூச்சர்ல நமக்கு பிரச்சனைகள் வரும்ன்றது இப்பவே நமக்கு வந்துட்டு தெரியுதுங்க. திருப்பியும் சொல்றேங்க, யார் வேணா இங்க வந்துட்டு வேலை செய்யலாம். வேலை செஞ்சீங்களா அவங்க ஊரை பார்த்து போகணும். அது மட்டும் இல்லாம இப்போ நீங்க வந்து இங்க ஓட்டுரிமையில எனக்கு வேணும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இயர் வந்து இங்கே இருக்கணும். ஒரு 20 வருஷம் இல்லை 15 வருஷத்துக்கு மேலே வந்து நீங்கள் இங்கே தமிழ்நாட்டிலே இருக்கீங்க, இங்கே தான் வந்துட்டு உங்களுடைய சொந்தம் பந்தங்கள் எல்லாமே உங்கள் குழந்தைகள் பிறகுது எல்லாமே இங்கே இருக்குது அப்படின்னா அப்போ ஓட்டுரிமை கொடுக்குறதுன்றது ஒரு நியாயம். ஆனால் இந்த மாதிரி இல்லாமல் இப்போ வந்து உடனே எடுத்து கொடுக்குறதுன்றது எந்த விதத்தில் கரெக்டுன்றது எனக்கு தெரியல. இது ஃபியூச்சரில் எந்த அளவுக்கு வேணால் பிரச்சனையை உருவாக்கலாங்க. உங்களுடைய கருத்து என்ன? உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள்.